கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய விளக்கங்களை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 21 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலர்களை குறித்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 13 வசனத்தில் உண்மையான அப்போஸ்தலத்துவத்தின் தன்மை என்ன என்பதை பற்றி பவுல் எழுதுகிறார். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் யார், அப்பல்லோ யார்? இவர்களெல்லாம் அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே அப்படின்னு 3வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. எங்கு எங்களைனா பவுல், அப்பல்லோ இவர்களை, அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களிடத்தில் உண்மை என்பது காணப்பட வேண்டியது அவசியம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அவருடைய நாளில் அவர் வருகையின் போது, அந்த நாள் வெளியாகும் போது நமக்குரிய நாம் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கிறவர் கர்த்தரே, அவரே அப்படின்னு சொல்றார். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நாம் சில காரியங்களை செய்துவிட்டு நினைப்போம் நம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு கூட இது தெரியாதென்று. ஆனால் இருளில் மறைந்திருக்கிறவைகளையும் அவர் வெளியரங்கமாக்குவார். கர்த்தர் வெளியரங்கமாக்குவார் அவருடைய வருகையின் போது, அந்த நியாய தீர்ப்பின் போது. 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். 19வது வசனத்தில், 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. சோ எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு மிஞ்சி எண்ண வேண்டாம். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை தந்திருந்தாலும் மற்றவங்கள்ட்ட வேற ஏதாவது இருக்கிறத நாம் காணும்போது அங்க அது இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவையானவைகளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பெற்று கொண்டு விட்டு பெற்று கொள்ளாதவன் போல் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. கர்த்தருடைய வருகையின் போது இவர்கள் எல்லாரும், இந்த கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய வருகையின் போது எடுக்கப்படும் போது, அந்த நாளின் போது உங்களோடு கூட
நாங்களும் ஆளுவோம் அப்படின்னு சொல்லுகிறார் பவுல். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போஸ்தலர்கள் யாருக்கெல்லாம் வேடிக்கையானார்கள் என்றார்? உலகத்துக்கு, தூதருக்கு, மனுஷருக்கு வேடிக்கையானார்கள். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. இங்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலர்கள் பைத்தியக்காரர். சோ இவர்கள் கொடுக்கிற உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அவர்கள் இவர்களை பைத்தியக்காரர் என்று நினைப்பார்கள். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். பவுலையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் வையப்பட்டு அவர்கள் திட்டினாலும், தேவையில்லாத காரியங்கள் செய்தாலும் அவர்களை இவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல சத்துருக்களை சிநேகியுங்கள். சோ அவர்கள் என்ன இவர்களுக்கு விரோதமாய் செய்தாலும் அவர்களை இவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை சகிக்கிறார்கள். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஒண்ணுக்கும் உதவாதவங்களா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். உண்மையான அப்போஸ்தலர்களாக இருந்தால் உலகத்திலே இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு பவுல் எழுதுகிற வார்த்தைகள் இவ்வாறு காணப்படுகிறது. இனி 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை பவுலின் முறையீடு மற்றும் எச்சரிக்கை. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? இங்க எழுதுறாரு, உங்களை வெட்கப்படுத்தும்படி இதெல்லாம் நான் எழுதல. நீங்க எனக்கு பிரியமான பிள்ளைகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு எழுதிட்டு 6வது அதிகாரத்துல அவர்களுக்குள்ள வாக்குவாதங்கள், பிரிவினைகள், சண்டைகள் காணப்பட்ட காரியத்தினால அவர்கள் ஒரு பரிசுத்தவான்களிடத்துல வழக்கை தீர்க்கும்படியாக போகாமல் கர்த்தரை அறியாத மற்ற மக்களிடத்தில் போகிறார்கள். அதற்கு இவர் எழுதுகிறார், உங்களுடைய வழக்கு தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ள இல்லையா அப்படின்னு அங்க கேக்குறாரு. இங்க இதெல்லாம் உங்கள வெட்கப்படுத்துறதுக்குன்னு நான் எழுதல. நீங்க எல்லாம் எனக்கு பிரியமான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்குள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சோ இவர்களுக்கு சுவிசேஷத்தினால் என்ன கிடைத்ததுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கிறீங்க அப்படின்னு இங்க சொல்லுகிறார். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சிலர் எடுத்துட்டு என்ன பவுல் இயேசுவை பின்பற்றி போக சொல்லாம என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாருன்னு யோசிக்கலாம். ஆனா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இங்கே இங்க என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். யார போல? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நீங்களும் அத போல என்ன பின்பற்றுங்க. நீங்களும் கிறிஸ்துவ பின்பற்றுங்கன்னு சொல்லுகிறார். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே யாகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. இங்க சொல்றாரு, தீமோத்தேயுவை அனுப்புனேன்.
எல்லா சபையிலும், எந்த சபையிலும் எங்கும் போதித்து வருகிற பிரகாரம், கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் என்னெல்லாம் செய்தேன், உங்களுடைய சபையில என்னெல்லாம் முந்தி இருந்தபோது செய்தேன், சகோதரருக்குள்ள என்ன செய்தேன், மற்ற எல்லா இடங்களிலும் என்ன போதித்து வருகிறேன் என்பதை தீமோத்தேயு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆனா அவன் உங்களிடத்துல வந்தா, அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்க. ஏன்னா, என்னப் போல தான் அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறான் என்று தீமோத்தேயுவை குறித்து பவுல் எழுதுகிறார். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்குச் சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன். 16வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் என்று 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். இங்கு நெறைய பேரு இவரு என்ன நம்ம சபைக்கு வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு நெனைக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமா உங்களிடத்துக்கு வருவேன். இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இங்கு தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வரவேண்டுமோ? அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வரவேண்டுமோ? அப்படின்னு கேட்கிறாரு. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். இப்ப அந்த அட்வைஸ் எல்லாம், அந்த புத்தியெல்லாம் எழுதிட்டு, நீங்க கொஞ்சம் மனம் திரும்புங்க. அப்போஸ்தலர்கள இப்படி இப்படி நடத்துங்க. நீங்க மனமாறி கர்த்தருக்குள்ளாக எப்படி எப்படி வாழணும். மாம்சத்துக்குரியவங்களா இருக்காதீங்க. ஆவிக்குரியவங்களா இருங்க. அப்படின்னெல்லாம் புத்தி சொல்லி, அப்படி இவங்க திரும்பி வாழுறபோது, கண்டிப்பா பவுல் துக்கத்துடனே அங்கு போக மாட்டார். அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் தான் அவர்களிடத்தில் போவார். இந்த அதிகாரத்துல உண்மையான அப்போஸ்தலத்துவத்தின் தன்மையை குறித்தும், பவுல் அதற்கான முறையீடுகள் மற்றும் எச்சரிக்கை எப்படி எப்படி இருக்க வேண்டும் கொரிந்து சபையார் என்பதை குறித்தும் குறிப்பிட்ட காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து, உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்வாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.